முகல் பேரரசின் மிக முக்கியமான அரசராக 49 ஆண்டுகள் ஆட்சி செய்த அவுரங்கசீப் மறைந்த தினம் இன்று. முகல் பேரரசை ஆட்சி செய்த அரசர்களுள் மிக முக்கியமான ஒருத்தர் அவுரங்கசீப். அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கும் முகல் பேரரசுங்கிறது பறந்து விரிஞ்சிருந்துருச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து ஆட்சி செய்த ஒருத்தர். அவருடைய ஆட்சியின் பெருமை பேசும் வரலாறும் இருக்கு, அவர் செய்த கொடுமைகளையும் சொல்லும் நிகழ்வுகளும் இருக்கு. அதே சமயத்தில் மொத்த இந்தியாவையும் அவர் ஆட்சி செஞ்சாலும் நிம்மதியாக அவரால் இருக்க முடியல. தொடர்ந்து பல போர்களால் சூழப்பட்ட ஒரு அரசராக தான் அவுரங்கசீப் இருந்தார். தனக்கு எதிராக புரட்சி செய்த மராட்டியர்கள் உட்பட பலரை எதிர்கொள்வதே அவருக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. தொடர் போர்களால் உடல் நலம் துவண்டு போயிருந்தார் அவுரங்கசீப். அதோடு அவர்களுடைய மகள்களும் இறந்து போனது அவரை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியது. இறுதி காலங்களில் மிகவும் நோய்வாய்ப்பட்டு அல்லல் பட்டார் அவுரங்கசீப். நான் தனியாக வந்தேன், அந்நியனாக போகிறேன். நான் யார், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கே தெரியாது என்பதுதான் அவருடைய கடைசி வார்த்தைகளாக இருந்துச்சு. இப்படி மோசமான உடல்நிலையுடன் சோகமான மனநிலையுடன் போராடிய அவுரங்கசீப் 1707 ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி தன்னுடைய 82வது வயதில் மரணம் அடைந்தார். அவருடைய மறைவுக்கு பின்னர் அவருடைய விருப்பத்தின்படியே எந்தவித பெரிய ஆடம்பரமும் இல்லாமல் சாதாரணமான ஒரு உடலாக புதைக்கப்பட்டது. இந்தியா முழுமைக்கும் பறந்து விரிந்திருந்த முகல் பேரரசு அவுரங்கசீப்பின் மறைவுக்கு பின்னர் பலவீனமானது. பல நூறு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்திய வரலாற்றில் இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செய்த மிக முக்கியமான அரசர் அவுரங்கசீப் மறைந்த தினம் இன்று. அவுரங்கசீப் வரலாற்று முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல பிக் பேங் போகன் அவுரங்கசீப்னு சர்ச் பண்ணுங்க, வீடியோ வரும் பாருங்க.